விடுங்க மேடம், கைய விடுங்க. சைலண்டா என்னடி ஒழுங்கா உட்காரு. சும்மா. மயிலு அக்கா, நீ சாருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகேக்கா, இப்பவே பண்ணிடுறேன். ஆமாயா, அது என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். எஸ் சார். மயில் சொல்லு, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? இல்ல அந்த பூத்துல திருடி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் விட்டு அந்த அக்யூஸ்ட புடிச்சிட்டியா? பிடிச்சாச்சு சார். சூப்பர் மயில். சில நேரத்துல எனக்கு எரிச்சல் வர மாதிரி தான் நீ நடந்துக்கிற. ஆனா சில சமயத்துல சின்சியரா வேலை செஞ்சு என்னையும் அசத்திடுற. இவ்வளவு வேகமா அந்த அக்யூஸ்ட நீ பிடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மயில். வெரி குட். தேங்க்யூ சார். ஆமா, யார் அந்த ராஸ்கல்? விசாரிச்சியா? பழைய அக்யூஸ்டா புது அக்யூஸ்டா? புது அக்யூஸ்ட் தான் சார். ஆனா அவன் இல்ல, அவ. வாட்? அவளா? லேடியா? ஒரு லேடி அக்யூஸ்டா இதெல்லாம் செஞ்சா? ஆமா சார். சரோஜா உள்ள போனது புதுசா ஒருத்தி கிளம்பிட்டாளா? சரி, இப்ப எங்க இருக்க? நானும் மணி அக்காவும் இப்ப ஸ்டேஷனுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கோம். நானே எஸ்பி ஆபீஸ்ல இருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன், நான் இங்கேயே வெயிட் பண்றேன். அந்த அக்யூஸ்ட கூட்டிட்டு நீ இங்கேயே வந்துரு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். இறங்கு. வலிக்குது மேடம். நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். லேசா புடிங்க. இதுக்கே கதறனா எப்படி? வலிய தாங்கிக்க இப்பவே பழகிக்கோ. ஏன்னா லாக்அப்ல நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன் மேடம், நீங்க தப்பான ஆளை புடிச்சிட்டு வந்துட்டீங்க. நீங்க சொல்ற இன்சிடென்ட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க மேடம். ஏய், இதே கதையை நீ 1000 தடவை சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். இனிமே உன் தலையெழுத்த கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். தெரியாம பண்ணிட்டேன்னு நீ உண்மையை ஒத்துக்கிட்டா ஓரளவுக்கு உன்னோட தண்டனை குறையும். இல்லனா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. அக்கா, இவ பயங்கரமான கேடி. கொஞ்சம் அசந்தாலும் தப்பிச்சு ஓடிடுவா. வலிச்சாலும் பரவாயில்லன்னு நல்லா அழுத்தி புடிங்கக்கா. நான் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என் உடம்பு புடிய விட்டு இவ எங்கேயும் தப்பிக்க முடியாது. என்னடி முறைக்கிற? கொன்னு நோண்டி எடுத்துருவேன். ஒழுங்கா நடந்துக்க. ஆமா, ஓகே சார். அக்யூஸ்ட் எங்க மேல கூட்டிட்டு வந்துட்டோம் சார். எஸ்பி சார் ஆபீஸ்க்கு வெளியில தான் நின்னுட்டு இருக்கோம். சரி, நம்ம ஜீப் பக்கத்துல வாங்க, நான் இப்ப வரேன். ஓகே சார். அக்கா, ஜீப்புக்கு பக்கத்துல இவள கூட்டிட்டு வர சொல்றாரு. நம்ம கிளம்பலாம். வாங்க. வா போலாம். வாடி. வா. வா, வந்து நில்லு. என்ன ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க மேடம். ரொம்ப அவமானமா இருக்கு. கொஞ்சம் மரியாதை நடத்துங்க. ஏய், திருட்டு கழுதைக்கு என்னடி மரியாதை இருக்கு? வாய் மூடிட்டு இரு. ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுறீங்க. இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசினா வாய் மேலே போடுவேன். பேசாம இரு. சார், சொல்லுங்க சார். அலையமணி, நீ இப்ப எங்க இருக்க? இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்காக எஸ்பி ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. அங்கதான் வெளியே நிக்கிறோம். ஏன் சார் கேக்குறீங்க? அதாவது இந்த நம்ம சாரதா காலேஜ் இருக்குல்ல, ஆமா சார். அதுக்கு பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆமா, இப்ப நீ இருக்க இடத்துல இருந்து அது பக்கம் தானே? ஆமா. இமிடியேட்டா நீ அங்க போய் என்னன்னு போய் பாரு போ. என்ன சைலண்டா இருக்க? சார், நானும் மயிலும் அக்யூஸ்ட புடிச்சு சாரை பார்க்க வந்திருக்கோம் சார். அதான் ஆண்டவரும் புது அம்மனியும் அங்க இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? நீ உடனே கிளம்பு, ஆண்டவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே சார். என்னாச்சுக்கா? சங்ககிரி ரோட்ல ஏதோ ஆக்சிடென்ட்டா. பரமன் சார் என்ன அங்க போ சொன்னாரு. நான் கிளம்புறேன். நீ இவள பாத்துக்க. சரிக்கா, நீங்க கிளம்புங்க. சரி, நான் கிளம்புறேன். அண்ணே, சங்ககிரி வரைக்கும் போகணும். ஓகே பரமன் சார், நான் பாத்துக்கிறேன். வரேன். சரி சார். மயிலு,
அந்த அக்யூஸ்ட் எங்க? நம்மள கேவலப்படுத்தின அந்த தில்லாலங்கடி மூஞ்ச நான் பார்க்கணும். திருப்பாவல. ஓகே சார். நீ எப்படிம்மா இங்க? எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் சொல்ல கேட்காம இவங்க தான் என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சார். மயிலு, சார் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யாரு என்னன்னு யோசிக்க மாட்டேன். இந்த பொண்ணு எதுக்கு பிடிச்சு வச்சிருக்க? சார், நம்ம ஆளுங்க கிட்ட திருடிட்டு நமக்கே சவால் விட்டுட்டு போன அக்யூஸ்ட் இவதான் சார். யார பார்த்து அக்யூஸ்ட்ங்க? இவ யார் தெரியுமா உனக்கு? நான் இத்தனை வருஷமா தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற என்னோட கடைசி பொண்ணே இவதான். இவதான் என் கடைசி பொண்ணு மகா. மயிலு, உனக்கு அறிவில்ல? யார் அக்யூஸ்ட் யார் அப்பாவின்னு தெரியாது உனக்கு? இவ்வளவு நாளா இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலையை பார்த்து ஒரு மண்ணு கத்துக்காம இருக்க. இந்த லட்சணத்துல உனக்கெல்லாம் ஐபிஎஸ் ஆகணும் கனவு வேற. உனக்கெல்லாம் இந்த தகுதியே கிடையாது. சார், நீ பண்ண காரியத்துக்கு ஒண்ணு அப்படியே. நீ பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரம் இதான் மகா. உன் டிராமாவை ஆரம்பி. சார், உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா பாதிக்கப்பட்ட எனக்கு எவ்வளவு கோவம் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். போலீஸ் கிட்டயே திருடின சவால் விட்டேன்னு இவங்க என்னென்னமோ சொல்றாங்க சார். எனக்கு அதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது சார். நான் ஒரு அப்பா வேணு ரொம்ப நேரமா கதறிட்டு இருக்கேன் சார். ஆனா இவங்க எதையுமே காதுல வாங்கிக்காம இருக்காங்க. போலீஸ்காரங்க குற்றவாளியை கண்டுபிடிக்க மாட்டாங்க, கிடைச்ச ஆளுங்களை குற்றவாளி ஆக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கே அந்த கொடுமை நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்களாவது நான் சொல்றதை நம்புங்க சார். நான் நம்புறேமா, உன்னை நான் முழுசா நம்புறேமா. கண்டிப்பா நீ எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், நீங்க ஏன் ஒரு அக்யூஸ்டுக்கு போய் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொரு தடவை என் பொண்ணு அக்யூஸ்ட் அது இதுன்னு சொன்ன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவரே அப்பல இருந்து ஏன் பொண்ணுன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காரு. எனக்காக மூச்சு பிடிச்சிட்டு பேசுறாருல்ல, என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். சார், ப்ளீஸ் நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. ஏற்கனவே ஒரு ஜுவல்லரி ஷாப்ல இவ டைமண்ட் ரிங்க திருட பார்த்து அன்னைக்கே என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. அன்னைக்கு எப்படியோ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா சார். நேத்து நம்ம போலீஸ் பூத்துக்கு இவ காலையிலேயே வந்திருக்கா சார். எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம ஃபைனை கட்டிருக்கா. இவ வந்துட்டு போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம கிட்ட இருக்கு. ஃபைனை வாங்கின கடுப்புல தான் திரும்ப வந்து நம்ம கிட்டயே திருடிட்டு போயிருக்கா. அதனாலதான் சார் பேப்பர்ல கூட உங்களால பாதிக்கப்பட்ட ஒருத்தன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஒருத்தன் தானே இருக்க, ஒருத்தன் இல்லையே. சும்மா நம்மள டைவர்ட் பண்றதுக்காக இவ இப்படி மாத்தி எழுதி வச்சிருக்கா சார். நீ காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுக்கு பதிலா கதை எழுத போயிருக்கலாம். கற்பனை வளம் உனக்கு ரொம்ப அபாரமா இருக்கு. ஒரு நாளைக்கு 500-1000 பேர் நம்ம ஸ்டேஷன்ல வந்து ஃபைன் கட்டிட்டு போறோம். அவங்கள யாராவது ஒருத்தன் இதை செஞ்சிருக்கலாம்ல. இந்த பொண்ணு தான் செஞ்சான்னு எதை வச்சு சொல்ற? சார், திருடுறதுதான் இவ தொழிலே சார். அத நான் நேர்லயும் பாத்திருக்கேன். இவளை பத்தி இன்னொரு உண்மையையும் நான் உங்ககிட்ட சொல்லணும் சார். இவதான் விஜயான்னு சொன்னா அக்யூஸ்ட் படமும் ஏன் படமும் மாறின விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நான் யாருங்கிற உண்மையும் வெளியே வந்துடும். இவதான் விஜயங்கிற விஷயத்தை மட்டும் அப்பா கிட்ட சொல்லவே கூடாது. ஏதோ உண்மையை சொல்றேன்னு சொன்னீங்க, என்ன உண்மை? அததான் சொன்னனே சார். இவ ஒரு திருடி, ஃப்ராடு.
இவதான் இந்த காரியத்தை கண்டிப்பா. டேய், போதும் நிறுத்து. என் பொண்ணை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசினா நடக்கிறதே வேற. சரி, இவதான் செஞ்சான்னு சொல்றிய, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? இவ ஃபைன் கட்டினதுக்கு ஆதாரம் இருக்கு. நம்ம ஆளுங்கிட்ட இவ திருநான்னு சொல்றிய, அதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இருக்கா? இல்ல சார், திருடுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே அடிச்சு அதை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க சார். யாரு திருநாங்கன்னு காட்டுற ஃபுட்டேஜே நம்ம கிட்ட இல்ல. அப்புறம் எப்படி இவதான் திருநான்னு அடிச்சு சொல்ற? இவ ஏற்கனவே நகை கடை. வேற அந்த ஜுவல்லரி ஷாப் கதையவே திரும்ப திரும்ப சொல்லி போர் அடிக்காத. உன் சாட்சியை நான் நம்ப மாட்டேன். மயிலு, உனக்கு என் மேல கோபம் வெறுப்பு, அததான் என் பொண்ணு மேல காட்டுறேன். ஏதாவது ஒரு கேஸ்ல அவளை மாட்ட விடணும்னு துடியா துடிக்கிற. போலீஸ்காரனோட பொண்ணே திருடின்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தணும்னு துடிக்கிறல்ல நீ. வேற என்ன பழி வாங்கறதுக்காக என் பொண்ணை நீ பலிகடை ஆக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். என்ன மீறி நீ இவளை எதுவுமே செய்ய முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இவங்க வந்து என்ன கூப்பிட்டதுமே என் வாழ்க்கைய முடிஞ்சிருச்சுன்னு தான் சார் நினைச்சேன். கடவுள் மாதிரி வந்து எனக்காக பேசுறீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். என்ன சார் நீ சொல்லாதம்மா. நீ என்ன அப்படி கூப்பிடுறது எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு உரிமையோட என்ன அப்பான்னு கூப்பிடுமா. நான் ஏன் சார் உங்களை அப்பான்னு கூப்பிடணும்? சுசீலாவுக்கு எனக்கும் பிறந்த கடைசி பொண்ணுமா நீ. உன்னை பெத்த அப்பா நான் தாம்மா. என்ன ஒரு புதுசா இது கதை சொல்றாரு? எந்த கதையா இருந்தாலும் கேட்போம். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பா நமக்கு அது யூஸ் ஆகும். என்ன சார் சொல்றீங்க? நீங்க ஏன் அப்பாவா? இவங்க தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா நீங்க அதுக்கு மேல குழப்பறீங்களே சார். திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து நான் தான் உன் அப்பான்னு சொன்னா எப்படி சார் ஏத்துக்க முடியும்? உனக்கு குழப்பமா தாமா இருக்கும். உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா அதாமா உண்மை. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இவ உங்க பொண்ணே இல்ல. மயிலு, இவளோட படத்தை காட்டி இவதான் என்னோட கடைசி பொண்ணு நீ தானே சொன்ன. சார், அந்த சாயல்ல தான் இவ இருக்கா. ஆனா இவ உங்க பொண்ணு இல்லங்கறத தான் நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேனே சார். என்ன குழப்பறதுக்காக நீ இப்ப போய் சொல்ற. ஐயோ, இவ என் பொண்ணுதான். நான் பண்ண குழப்பத்தால அப்பா இவள பொண்ணுன்னு நம்பிட்டு இருக்காரு. எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே. சார், எனக்கு தலையே சுத்துது. இவங்க என்ன திருடிங்கறாங்க, நீங்க என்ன உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். மாடி, சுசீலா உங்ககிட்ட என்ன சொல்லி இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்றத நான் உனக்கு சொல்றேம்மா. உனக்கு அப்பதான் எல்லாமே தெளிவா புரியும். எனக்கு ஆம்பளை புள்ளன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பிறந்த ரெண்டுமே பெண் குழந்தைகளா போச்சு. மூணாவதா பிறக்கிறது கண்டிப்பா பையனாத்தான் இருக்குன்னு நான் நம்பினேன். ஒரு ஜோசியக்காரும் அதுதான் சொன்னார். ஆனா மூணாவதா நீதான் பிறந்த. என்னால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல. பையன் பிறக்கலையேன்ற டென்ஷன்ல நான் மிருகமாயிட்டேன். இந்த குழந்தைய நீ கொன்னுட்டு வா, அப்பதான் உன்னை நான் வீட்டுல சேர்ப்பேன்னு எந்த அப்பன்னு சொல்ல முடியாத வார்த்தையை நான் உன்னை பார்த்து சொன்னமா. எனக்கு என் பொண்ணுங்க தாண்டா முக்கியம். உன்னோட வாழ்ந்த வாழ்க்கை போதும்னு சுசீலா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு குழந்தைகளோட எங்கேயோ போயிட்டான். நானும் விட்டது தொல்லைன்னு இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன்.
நான் செஞ்சதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம்னு இப்பதான் எனக்கு புரியுது. எனக்கு புத்தி வந்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்களை தேடாத இடம் இல்லம்மா. அன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ உங்க வீட்டை தேடி கண்டுபிடிச்சு நான் வந்துட்டேன். ஆனா நான் வந்தது தெரிஞ்சு நீங்கெல்லாம் இங்க கிளம்பி போயிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் நான் செஞ்சது பெரிய துரோகம்மா. அந்த துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒரு சின்ன பரிகாரமாவது செய்யணும் நான் ரொம்பவும் துடிச்சேன். முக்கியமா நான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியது உங்ககிட்ட தான்மா. பெத்த குழந்தைய பிறந்த உடனே கொஞ்சம் கூட பாசம் இரக்கம் எதுவுமே இல்லாம உன்னை கொல்லணும்னு நினைச்சேன் பாரு. அந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் நிம்மதி இல்லாம இருக்கேன். இந்த காக்கி யூனிஃபார்ம் மட்டும் என் உடம்புல இல்லனா இப்பவே நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். தயவு செஞ்சு இந்த அப்பாவை பெரிய மனசு பட்டி மன்னிச்சிருமா. இந்த ஆளுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்கா? பொண்டாட்டியும் 3 பொண்ணுங்களையும் தூக்கி எறிஞ்சவருக்கு இப்பதான் புத்தி தெரிஞ்சிருக்கு போல. என்னை கடைசி பொண்ணு நினைச்சுதான் இப்படி உருகி வழிகிறாரா? இவர் அப்பான்னு ஏத்துக்கிட்டு நடிச்சாதான் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா உடனே ஏத்துக்கிட்ட சந்தேகம் வந்துருமே. இமோஷனலா கொஞ்சம் எதிரி அடிச்சுட்டு அப்புறம் இறங்கி போவோம். ஏமா அமைதியா இருக்கா? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? எப்படிப்பா மன்னிக்கிறது? மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையால நீங்க செஞ்ச பாவத்தால கரைச்சிட முடியுமாப்பா? யார் துணையும் இல்லாம நீங்க 3 பேரையும் வளர்த்து ஆளாக்குறதுக்கு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? எவ்வளவு வேதனை அனுபவிச்சாங்க தெரியுமா? நீங்க கேக்குற மன்னிப்பால அந்த வேதனை எல்லாம் இல்லன்னு ஆயிடுமாப்பா? அப்பா எதுவும் தெரியாம பேசுறாரு. இவனும் அதுக்கு ஏத்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்பாவை கேடயமா வச்சுக்கிட்டு இவ எப்படியாவது தப்பிக்கலான்னு பாக்குறா. இதை எப்படியாவது அப்பாக்கு புரிய வைக்கணும். இந்த உலகத்துல புருஷன் துணை இல்லாம தனியா ஒரு பொண்ணு வாழ்றது பெரிய கொடுமை. புருஷன் தப்பே பண்ணிருந்தாலும் ஊர் உலகம் அந்த பொண்ணை தான் தப்பா சொல்லும். அவ கேரக்டர் சரியில்லைன்னு வாய் கூசாம சொல்லும், கல்ல தூக்கி எறியும். அந்த கஷ்டம் எல்லாம் போதாதுன்னு ஆம்பளைங்க தொந்தரவு வேற. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அம்மா எங்க 3 பேரையும் வளர்த்து ஆளாக்கி இருக்காங்கன்னா அது தியாக வாழ்க்கை இல்லப்பா, நரக வாழ்க்கை. அம்மாவுக்கு அந்த நரக வாழ்க்கையை கொடுத்த உங்களை சுட்டு கொல்லணும் தாப்பா எனக்கு தோணுது. உன் கோவம் நியாயமானதுதாம்மா. நீ எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற தண்டனையும் சரியானதுதான். நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன நீ சுட்டு கொல்லணும் தானே ஆசைப்படுற. இந்தா சுடு. என்னம்மா பாக்குற? புடி. இப்பவே இங்க என்ன சுட்டு கொன்னுருமா? பச்சை மண்ணுன்னு கூட பார்க்காம உன்னை கொல்ல சொன்ன பாவிமா நானு. இதுதான் எனக்கு சரியான தண்டனை. சுடுமா, உன் கையால என்ன சுட்டு கொல்லு. சார் என்ன சார் இதெல்லாம்? துப்பாக்கி குடி, விடு, துப்பாக்கி குடி. மயிலு, இது எனக்கு என் பொண்ணுக்கு நடக்கிற பிரச்சனை. இதுல நீ குறுக்க வராது. மா, நீ ஏன் யோசிக்கிற? சுடு, சுடுன்றல. சுடுமா, சுடு, இந்த பாவிய சுடு. இதுக்கு மேல போனா ஓவர் ஆக்டிங் ஆயிடுமே. அப்படியே டிராமாவை மாத்தி போடுவோம். என்னால எப்படிப்பா சுட முடியும்? என்ன இருந்தாலும் நீங்க என்ன பெத்தவருப்பா. என்னதான் இருந்தாலும் நீங்க அப்பாப்பா. அம்மாவும் நாங்களும் பட்ட வேதனைக்கு
எப்ப உங்களை பார்த்தாலும் கொல்லணுங்கிற கோவத்துல தான்ப்பா நான் இருந்தேன். ஆனா நேர்ல உங்களை பார்த்ததுமே, செஞ்ச பாவத்துக்காக நீங்க மனசார வருத்தப்படுறத பார்த்ததுமே என் கோவம் போன இடமே தெரியலப்பா. இது வரைக்கும் உங்க அப்பான்னு கூப்பிடுற சந்தர்ப்பமே எனக்கு கிடைச்சது இல்லப்பா. இப்ப உங்களை பார்த்து அப்பா அப்பான்னு 1000 தடவை கூப்பிடணும்னு தோணுதுப்பா. உங்களை கட்டி பிடிச்சு கதறி அழணும் போல தோணுதுப்பா. மகா அப்பா மகா அப்பா